பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை குறித்து பார்க்க போறோம். சொன்ன சாட்சி ஒரு குட்டி பொண்ணு சாட்சிங்க. ஆனா ஆளுதான் குட்டி, அது சொன்ன சாட்சி பெருசா இருக்கு. சோ இந்த சாட்சியை இன்னைக்கு கேட்கலாம். அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சேஃப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதாவது விபச்சாரத்துல ஈடுபட்டிருந்த அப்பாவோ அம்மாவோ அவங்களோட குழந்தைகளை அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை இவங்க போய் பார்த்து அவங்ககிட்ட இருந்து கொண்டு இவங்க ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் இவங்களுக்கு வேண்டிய அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பும் அங்கே இருக்கும். இவங்க பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க போவாங்க. ஆனால் இவங்க தான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்குறதற்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை வந்துச்சு, 6 வயசு குழந்தை. அந்த குழந்தை அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட சொன்னாங்க, நான் நாளைக்கு சாட்சி சொல்றேன் அங்கிள் அப்படின்னே. குட்டி பொண்ணு சர்வீஸ்ல சாட்சி சொல்லணும், பிரயோஜனமுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ சொல்லலாமா, இல்லைனா வேணாம் என்கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுட்ட அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள் நான் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, வீட்டுக்கு போகும்போது என்னோட தம்பி சின்ன பையன்தான், 9 மாசம் இருக்கும். அவன் என்னன்னா ஒரு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறந்து போனதுல நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா ஏசப்பா எல்லாமே செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அம்மா இயேசுவை பத்தி தெரியவே தெரியாது, இயேசுவை பத்தி அவங்களுக்கு நம்பிக்கைலாம் இல்லை. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால நான் எங்க அம்மாவை கையை பிடிச்சிக்கிட்டு நானும் எங்க அம்மாவும் இயேசுப்பா பத்தி சொன்னேன். எங்க அம்மாவுக்கு நானும் எங்க அம்மாவும் ஜெபம் பண்ணோம் அங்கிள். ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்துல என் தம்பி முழிச்சுட்டான், என் தம்பி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இது பெரிய சாட்சி தானே, நல்லா இருக்கு, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும், ஆண்டவர் மேல நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அந்த குட்டி பொண்ணை நாளைக்கு நீ சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சாட்சி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என்ன அப்படின்னா, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த இயேசு அப்படின்னு. ஸோ ஆமாங்க, சேற்றில கடந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை, குட்டி பொண்ணோட வாழ்க்கை, அது சின்ன பொண்ணு தான், 6 வயசு தான் இருக்கு. ஆனா அதோட அறிவு உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த இயேசுன்னு சொல்லும் போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்பதான் அந்த சாட்சியை காட்டியும் இந்த வார்த்தை சொல்லும் போதுதான் அந்த குழந்தைய குறிச்சு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சேற்றுல கடந்துகிட்டு இருந்தோம், கர்த்தர் நம்மளை தேடி தூக்கி எடுத்தாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணு மூலமா செய்த ஆண்டவர் நம்ம மூலமாவும் செய்ய வல்லவரா இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையா மாறி ஏசப்பா நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு காலை எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. ஸோ இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா நம்ம சிறு பிள்ளைய போல மாறி கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யும் போது கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாருங்க. ஸோ இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம சாட்சிகள் மூலமா பகிர்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.